நாவுக்கரசர் சொல்லுகிறார், உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன்பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமையினால் வயந்தே உமக்கு ஆள் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர். பயந்தே என் வயிற்று நகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டானத்து உரை அம்மானே என்றெல்லாம் பாடி பெருமான் முறையிடுகிற போது அந்த பாடல்களை கேட்டு உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் சூலை நோயை நீக்கி அருளியதோடு உன் பெயர் இனி திருநாவுக்கரசு என்று அருளுகின்றார். அன்று முதல் திருநாவுக்கரசர் என்கிற திருநாமத்துக்கு உரியவராக நம்முடைய சுவாமிகள் போற்றப்படுகின்றார். அவரை ஞானசம்பந்த பெருமான் அப்பரே என்று அழைத்தமையால் அப்பர் சுவாமிகள் என்றும் அவர் சுட்டப்படுகின்றார். தேவார மூவரில் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் பெரும் பகுதியை வேறு மதத்திலே கழித்துவிட்டு பிறகு மீண்டு பதிகங்கள் பாடி அருளியதால் கால வைப்பு முறையிலும் களத்திலே நின்று பணியாற்றிய விதத்திலும் அவருடைய தேவாரங்கள் 4, 5, 6 என்று அமைந்திருக்கின்றன. முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் தேவாரமாகவும் 4, 5, 6 ஆகிய திருமுறைகள் திருநாவுக்கரசர் பெருமானுடைய தேவாரமாகவும் 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரமாகவும் 8ஆம் திருமுறை மணிவாசக பெருந்தகை அருளிய திருவாசகம் திருக்கோவையார் ஆகியவை என்றும் நம்முடைய தொகுப்பு முறை திருமுறைகளை முறைப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எனவே சிறுவயதில் ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டாலும் கூட இறையருள் நிறையருளாக இருக்கிற பட்சத்தில் மீண்டும் தன்னுடைய தாய் மதத்திற்கு திரும்பி தன்னை திருத்திக் கொள்ளலாம். மீண்டும் தன் பிறவிக்கு உரிய நெறியிலே ஒரு மனிதன் பயணம் செய்யலாம். அதன் மூலம் சமய வழிகாட்டியாக ஞானியாக உயரலாம் என்கிற நம்பிக்கையை நாவுக்கரசர் பெருமானுடைய அருள் வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது.